கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்மோடு, நம் இருதயத்தோடு, நம் மனசாட்சியோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வெளிப்புற தோற்றம், நம்முடைய செயல்களை இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் உள்ளான தோற்றத்தை இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் உள்ளத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். வெளி தோற்றத்தின்படியாக அல்ல, உள்ளான இருதயம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். உன் செயல்கள், உன் சிந்தனைகள், நீ செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லாமல் இருக்காதே, நீ அனலா இருப்பது நலமாயிருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கணும். குளிர் என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு விலகி இருப்பது, அனல் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கர்த்தரோடு கூட இசைந்திருப்பது. என கருமையானவர்களே, அடுத்த பகுதி சொல்லுகிறது, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பாயானால் என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். எதை குறிக்கிறது? உலகத்தின் முன்பதாக நான் ஒரு பரிசுத்தவான், அல்லது உலகத்தின் முன்பதாய் நான் ஒரு நீதிமான், உலகத்தின் முன்பதாக நான் நல்லவன் என்று சொல்லி காண்பிக்கும்படியாக நம்மை வெளி உலகத்திற்கு நல்லவர்களாக காண்பிக்கிறோம். வெதுவெதுப்பான சூழ்நிலை, அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அப்படி இருப்பாயானால் நான் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நாம் அனலாய் இருக்கிறோமா அல்லது குளிராய் இருக்கிறோமா? நாமே தீர்மானிப்போம். அருமையானவர்களே, நாம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்று நீ குளிராய் இருப்பாயானால், ஆண்டவரே என்னை வெதுவெதுப்பாக்கும், ஆண்டவரே என்னை அனலாக்கும், ஆண்டவரே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும், நான் உண்மையிலே அனலாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போமானால், இன்று குளிராய் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அவர் உன்னை அனலாக மாற்றுவார். அனலுமின்றி குளிருமின்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் வெறுக்கிறார். இந்த நாளின் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை அனலாக்கும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. அன்று லவோதிக்கேயா சபைக்கு சொன்னதை இன்று நீர் எங்களுக்கு ஆண்டவரே முன்மாதிரியாக சொல்லி வார்த்தையின் மூலமா எங்களை நீர் உயிர்ப்பிக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையாக ஆண்டவரை குத்தப்பட்டு அனலுமின்றி குளிருமின்றி இருப்பார்களானால், இந்த நாளில் ஒவ்வொருவரையும் அனலாக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கும்படியாக என் ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவரை வல்லமை உள்ள தீர்க்கதரிசிகளாய் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் மகத்துவமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், அனலாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.